எந்த அடிப்படையில் ஒரு ஊழியனை ஒரு விசுவாசியை அவர் மனவாட்டி என்று அழைக்க முடியும்? இன்றைக்கு வருகை குறித்ததான பலவிதமான செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. வருகைக்குரிய பல அடையாளங்கள் பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. வருகைக்குரிய தீர்க்க தரிசனங்கள் பூமியிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக காண்கிறோம். பல செய்திகள் வாயிலாக நாம் கேட்கிறோம். ஆனால் இந்த வருகை இங்கே இருக்கிற நமக்கு சந்தோஷமா இருக்குமா, இல்லாவிட்டால் அந்த வருகையின் நாள் நமக்கு ஒரு துக்ககரமான ஒரு நாளாய் இருக்குமா? அந்த வருகை, அந்த ஒரு நிமிடம், ஒரு இமை பொழுது என்று சொல்லுகிறோமே, அது நமக்கு சந்தோஷமா இருக்குமா, ஆசீர்வாதமாக இருக்குமா, இல்லாவிட்டால் அந்த நாள் நமக்கு ஒரு கசப்பான ஒரு சாபமான நாளாய் இருக்குமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டம். வருகை குறித்த பாடலை பாடின உடனே நமக்குள்ளே ஒரு உணர்ச்சி வசப்படுகிறோம். அபிஷேகம் நமக்குள் வரும்பொழுது ரத்தம் சூடு ஏறுகிறது. அது தவறு அல்ல. ஆனால் அந்த நாள் உனக்கு கண்ணியாக இருக்குமா, இல்லாவிட்டால் ஒரு நியாய தீர்ப்பா இருக்குமா, இல்லாவிட்டால் நீ ஒரு பிரதிபலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாய் இருக்குமா என்பதை சிந்தையிலே கொண்டு வர வேண்டிய ஒரு நேரம். ஒரு சிலருக்கு அது நன்மையாக இருக்கும், ஒரு சிலருக்கு அது தீமையாக இருக்கும். நீங்கள் எப்படி அந்த நாளை எதிர்பார்க்கிறீர்கள்? நம்மில் அநேகர் நினைக்கிறோம் எப்படியும் வாழ்ந்து விட்டால் நாம் போய்விடலாம் என்று சொல்லி. ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்ற வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் ஒரு இனிப்பான ஒரு செய்தி. ஆனால் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோமா என்ற கேள்வி ஒரு பெரிய, மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஒருவேளை நாளை மறுநாள் இயேசு வருகிறார் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் எல்லாரும் நானும் ரெடியாகி விடுவோம். இல்ல ஒரு வாரம் கழிச்சு இயேசு வருகிறார் என்று சொல்லிவிட்டால் ஒரு வாரம் தண்ணி கூட குடிக்காம ஃபாஸ்டிங் இருந்து நம்ம எல்லாரும் போறதுக்கு ரெடி ஆயிடுவோம். ஆனா மனுஷகுமாரன் கூட அந்த நாளை அறியார் என்று சொல்லி இருக்கு. அப்ப நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனால் வருகை என்பது உண்மையான மனவாட்டியாய் மாறிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் தெரியும். ஏனென்றால் மனவாட்டிக்கு மணவாளன் எப்பொழுது வருவார் என்ற அந்த டேட் தெரியும். மணவாளனுக்கே தெரியாதுன்னு சொல்லி இருக்கு, எப்படி மணவாட்டிக்கு தெரியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்கள் மணவாட்டி என்கிற முத்திரை உங்கள் நெற்றியில் இருக்குமானால் நிச்சயமாய் அதற்குரிய ஆயத்தம் ஒவ்வொரு நாளும் உனக்குள் நடந்து கொண்டே இருக்கும். அந்த மறு ரூபம் உங்களுக்குள்ளே ஒவ்வொரு நிமிஷமும் நடந்து கொண்டே இருக்கும். சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலும், படுத்துக் கொண்டிருந்தாலும், பணியில் இருந்தாலும், நீ பயணத்தில் இருந்தாலும் உனக்குள் ஒரு ஆயத்தம் நடந்து கொண்டே இருக்கும். உனக்குள்ளே ஒரு மறு ரூபம் நடந்து கொண்டே. ஏசாயா 1 முதலிலே சொல்லி 3ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, மாடு தன்னுடைய எஜமானுடைய முன்னணையை அறியும் என்று சொல்லி இருக்கிறது. யோபு 39:25 அந்த குதிரைக்கு அந்த யுத்தத்தினுடைய மோப்பம் சக்தி, யுத்தம் எங்கே நடக்கிறது, எவ்வளவு தூரத்தில் நடக்கிறது என்பதை மோப்பத்தில் அறிய முடியும் என்று சொல்லி இருக்கிறது. குதிரைக்கு அந்த யுத்தத்தினுடைய ஆரவார சத்தத்தினுடைய மோப்பம் கிடைக்கிறது. அப்படியானால் ஒரு வருகைக்கு போகிற ஊழியனுக்கும் விசுவாசிக்கும் மேகத்திலே வருகிறதான அந்த ஆரவார சத்தம் உனக்கு கேட்காதா? உனக்கு அதை புரிய முடியாதா?